Drop it. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் நீங்கள் 2 இன்க்ரீடியன்ஸை மட்டும் வச்சு நான் எப்படி யூரோப்பில் ஊறுகாய் போடுறேன்னு பார்க்க போகிறீங்க. ஊறுகாய் செய்கிறதா? இதை கடையிலேயே வாங்கிடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஒரு தடவை. அப்படி இல்லைங்க, நாங்களே ஊறுகாவை செய்கிறதால நல்லா ஆரோக்கியமாகவும் டேஸ்டியாகவும் மேலும் நம்பி சாப்பிடலாம். ஊறுகாய் போடுறதுக்கு நான் 7 தேசிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 7 தேசிக்காவும் ஒரு 3/4 பதத்துக்கு பழுத்து இருக்குது. இன்னும் நல்லா பழுத்தா ஓகே. நான் வெயில் போக முன்னுக்கு இதை காய வச்சு கொள்ளணுன்றதுக்காக இந்த தேசிக்காவை நான் 3/4 பதத்திலேயே ஊறுகாய் செய்கிறதுக்கு எடுத்துட்டேன். ஒவ்வொரு பிரதேசத்தில் ஒவ்வொருத்தங்க வேறு வேறு விதங்களில் ஊறுகாய் போடுவாங்க. இந்த வீடியோவில் நான் பேசிக்காக ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். ஊறுகாய் போடுறதுக்கு எலுமிச்சை பழத்தை நல்லா கழுவி துடைச்சி காய வச்சு வைக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. யூஸ் பண்ணுற சட்டிலையோ கத்திலையோ இல்லாட்டி கட்டிங் போர்ட்லேயோ எதுலேயுமே தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. முதல்ல நான் ஒரு தேசிக்காவை எடுத்து அதில் முன்பகுதியையும் பின்பகுதியையும் வெட்டிட்டு அதை இது மாதிரி 4 துண்டாக பிரிகிறதுக்கு வெட்டிக்கொள்கிறேன். எலுமிச்சை பழத்தில் அடிப்பகுதி பிரியாத மாதிரி 4 வெட்டிக்கொள்ளணும். அது மாதிரினா மிச்சம் இருக்கிற எல்லா தேசிக்காயையும் வெட்டிக்கொள்ள போகிறேன். நாட்டில் எலுமிச்சம்பழம் மலிவாக கிடைக்கிற காலத்தில் இது மாதிரி நிறையா வாங்கி ஊறுகாய் போட்டு வச்சுக்கொள்ளுவாங்க. இது மாதிரி செய்கிற ஊறுகாவை கறிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. மேலும் விரத நாட்களில் சோரோடையும் சாப்பிடுவாங்க. மேலும் ஊறுகாவை டேஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் டேஸ்ட்டில் சொல்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். மேலும் சில பேருக்கு காய்ச்சல் குணம் மாதிரி எதை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் ஊறுகாய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லா எலுமிச்சை பழத்தையும் வெட்டி இது மாதிரி உப்பு அடைஞ்சு கொள்ள போகிறேன். எல்லா தேசிக்காக்கும் நல்லா உப்பு அடைஞ்சு கொள்ளுங்க. எவ்வளவு அடைய முடியுமோ அவ்வளவுக்கு உப்பு அடைஞ்சு கொள்ளுங்க. இது மாதிரி உப்பை நல்லா அடைஞ்சு கொள்றதுக்காக தான் நான் சொன்னேன் கீழ் பகுதியை வெட்டாமல் இது மாதிரி 4 பிரித்து கொள்ளுங்கண்டு. 2 பிரிச்சுட்டு இது மாதிரி உப்பு அடைங்க. அதுக்கு பிறகு அடுத்த பக்கம் நல்லா அமர்த்திட்டு அடுத்த பக்கம் 2 பிரிச்சுட்டு அதுக்குள்ளேயும் உப்பு அடைங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உப்பு அடைய முடியுமோ அவ்வளவு உப்பு அடைஞ்சு கொள்ளுங்க. நான் இந்த 7 தேசிக்காக்கும் இது மாதிரி நல்லா உப்பு அடைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் ஒரு 1.5 கப் உப்பு எடுத்திருந்தேன். அந்த உப்பு எல்லாத்தையும் இந்த 7 தேசிக்காக்குள்ளேயும் அடைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இது மாதிரி உப்பை அடைஞ்சிட்டு ஒரு மண் சட்டியில் எல்லா தேசிக்காக்கும் வெயில் படுற மாதிரி அடுக்கிட்டு வெயிலில் காய வைக்க போகிறேன். எல்லாத்துக்கும் வெயில் படுற மாதிரி நல்லா அடுக்கிட்டு பால்கனியில் கொண்டே வைக்க போகிறேன். நான் ஒரு ஈவினிங் டைம் தான் இதை செஞ்சு முடித்தேன். ஸோ ஈவினிங்க்கு தான் என்னோடய பால்கன் பக்கத்துக்கு வெயில் அடிக்கும். முதலாவது நாள் இது மாதிரி வச்சுட்டேன். இப்படி வச்சதுக்கு இந்த பால்கனியில் அடிக்கிற வெயில் காணாது. ஊறுகாய் போடணுமென்ற யோசனையை தவிர நான் வெயில் எப்படி வருமென்னு யோசிக்கல. ஸோ அதுக்கு பிறகு நைட் ஃபுல்லாக தலையை பிச்சு யோசித்து அடுத்த நாள் காலையில் என்ன செஞ்சேன்டா, காலையில் அடிக்கிற வெயில், அதாவது விடியல இருந்து ஒரு 12 மணி காட்டியும் அடிக்கிற வெயில் நல்லா அந்த கிச்சன் ஜன்னலுக்கு படும். ஸோ அதனால் இதை சட்டி அப்படியே கொண்டு போய் காலையில் கிச்சன் ஜன்னல் பக்கமாக வச்சுட்டேன். நான் என்னத்துக்கு பயந்தேன்டா, இந்த தேசிக்காய் ஒழுங்காக காயாட்டி இதில் பூஞ்சனம் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் நான் நிறைய யோசித்தேன் என்ன செய்யலாம் அப்படின்னு. அதனால நான் காலையில் அப்படி வச்சுட்டேன். பின்னேரமும் கொண்டு இந்த பால்கனியில் தான் வச்சு பார்த்தேன். சரியே வராது. அதுக்கு பிறகு கொஞ்சம் எட்டி பார்த்தேன். இந்த எங்கள்கிட்ட வராண்டா இந்த ஹோல்ன்னு சொல்லுவோம் தானே, அந்த ஏரியாவில் நல்லா வெயில் அடித்து கொண்டிருந்தது. ஸோ இந்த சட்டியை அப்படியே தூக்கி கொண்டு போய் பகல் என்ன செஞ்சேன்னுடா எங்களோட ஹோல் பக்கம் இருக்க ஜன்னலில் கொண்டே வச்சுட்டேன். இப்போ நீங்கள் என்னோடய பால்கன் கார்டனை பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு காட்டணுமன்றதுக்காக க்ளீன் எல்லாம் பண்ணி வைக்கல, எப்படி இருக்கோ அப்படி காட்டுறேன். இதில் நான் முந்தி ஒருக்கா வச்ச கற்பூரவள்ளி இருக்குது, அதுக்கு பிறகு செவ்வந்தி இருக்குது, அதுக்கு பிறகு அந்த ஸ்ப்ரிங் தொடங்கும் போது நான் ஒரு கிழங்கு ஒன்று நாட்டினேன் தானே, அந்த கிழங்கு நல்லா வளர்ந்து மொட்டு வந்திருக்குது. அதுக்கு பிறகு இதில் ஒரு செடி இருக்குது. ஆனால் இந்த செடிக்கு என்ன பேருன்னு தெரியல. ஜேப்ரா மாதிரி இருந்தது, அதனால தான் வாங்கி கொண்டு வந்திருக்கேன். நல்லா வடிவாக மஞ்சள் கலராக பூத்து போயிருக்குது.
இந்த பூ வந்து பூத்து ஒரு 5-6 நாளைக்கு இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யுமெண்டா, இந்த காலையில் வந்து பூத்துரும். அதுக்கு பிறகு சூரியன் மறையும் போது அப்படியே வாடிடும். திருப்பி அடுத்த நாள் காலையில் நல்லா வடிவாக பூத்து போய் நிற்கும். இப்படியே குயிக்காக என்னோடய கார்டனை காட்டிடுறேன். இது வந்து முதலாவது நாள் வந்து ஈவினிங் இது மாதிரி பால்கனியில் வச்சு பார்த்துட்டேன். அப்புறம் 2வது நாள் காலையில் கிச்சன் ஜன்னல்லையும் அதுக்கு பிறகு பின்னேரம் பால்கனிலையும் வச்சேன். 2வது நாளே ஓரளவுக்கு காஞ்சிட்டுது, அதாவது தோல் எல்லாம் நல்லா காஞ்சிட்டுது. நல்லா வெயில் அடித்ததால் தோல் எல்லாம் நல்லா காஞ்சிட்டுது, உள்ளே மட்டும்தான் காய இருந்தது. இது வந்து 3வது நாள் காலையில் நான் வந்து கிச்சன் ஜன்னல் பக்கமாக இதை வச்சுருக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், யாரையாவது தலையில் இந்த சட்டி விழ போகுதுண்டு, ஆனாலும் நான் சேஃப்டியாக வச்சுருந்தேன். இது வந்து 3வது நாள் ஈவினிங் வந்து ஹோல் பக்கமாக இருக்கிற ஜன்னலில் வச்சுருந்தேன். பார்த்தீங்க தானே, அந்த பால்கனியில் வர வெயிலை விட இதில் வர வெயில் நல்லா இருக்குது. இது மாதிரி நல்ல வெயிலில் 8 நாளைக்கு காய வச்சு எடுத்திருக்கேன். 8வது நாள் வந்து இந்த எலுமிச்சம் பழங்களில் வந்து நல்லா உப்பு பிடிச்சிட்டுது. இனி நான் என்ன செய்ய போகிறேன்டா, இது நல்லா காயணுமன்றதுக்காக தனித்தனியாக பிரித்து கொள்ள போகிறேன். இப்போ வந்து நல்லா தோல் பகுதி காஞ்சிட்டுது, உள்ளே இன்னும் கொஞ்சம் காயணும். ஸோ அதனால் வந்து இந்த நாளையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இது மாதிரி நல்லா விரிச்சிட்டு ஒரு தட்டில் காய வச்சிங்கண்டாலும் ஓகே. எனக்கு வந்து தட்டு வைக்கிற வசதி இல்லை தானே, அதனால நான் என்ன செய்கிறேன்டா, இதே சட்டியில் வைக்க போகிறேன். ஆனால் தனித்தனியாக வெட்டிட்டு வைக்க போகிறேன். இன்னொன்று வெட்டி வச்சோம்னா ஊறுகாய் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த காஞ்ச எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் ஒரு கத்தரிக்கோலால் பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் செய்யும் போது வந்து உங்களோட கையிலையோ அந்த கத்தரிக்கோல்லையோ தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள். இது மாதிரி விரிச்சிட்டு வச்சாலும் ஓகே. அப்படி விரிச்சிட்டு வைக்கிறேன்டா பெரிய தட்டில் வைக்கணும். இது மாதிரி எல்லாம் பிரிச்செடுத்த பிறகு உள் பகுதி, அதாவது காயாத அந்த சதை பகுதி வந்து வெயிலில் படுற மாதிரி எல்லாத்தையும் திருப்பி வச்சுருக்கிறேன். இது மாதிரி திருப்பி வச்சுட்டு ஒரு 3 நாள் வெயிலுக்கு நல்லா காய வச்சு எடுக்க போகிறேன். இது மாதிரி ஒரு 3 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு இது மாதிரி தேசிக்காய் வத்தல் செஞ்சு எடுத்துட்டேன். இனி நான் இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வைக்க போகிறேன். இது மாதிரி எலுமிச்சம் பழத்தில் வத்தல் செஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நேரம் ஊறுகாய் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். வெயில் இருக்கிற சம்மர் காலத்தில் தேவையான வத்தல் எல்லாம் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு வின்டருக்கு பிரயோசனமாக இருக்கும். நான் வந்து 7 எலுமிச்சை பழத்தில் வத்தல் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 7 எலுமிச்சை பழத்துக்கு 9 எலுமிச்சை பழ சாறு விட்டு ஊறுகாய் செய்ய போகிறேன். 9 தேசிக்காவையும் நல்லா கழுவி துடைச்சி தண்ணி இல்லாத மாதிரி காய வச்சிருக்கிறேன். எல்லா எலுமிச்சை பழத்தையும் வெட்டியாச்சு. இனி நான் இது மாதிரி ஒரு டூலால் எலுமிச்சை பழ சாறு எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். இங்கே இருக்கிற எலுமிச்சை பழத்தில் வந்து பெருசாக விதைகள் இருக்காது. நான் எடுத்திருந்த எலுமிச்சை பழத்துலையும் எந்த விதமான விதைகளும் இல்லை. இதே மாதிரி எல்லா எலுமிச்சை பழங்களில் இருந்தும் சாறு பிழிஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன்.
பிழிஞ்செடுத்த எலுமிச்சை பழ சாறை இந்த பொட்டலில் இருக்க வத்தலுக்குள்ளே விட போகிறேன். எலுமிச்சம்பழம் சாறு விடும்போது இது மாதிரி ஒரு வடிகட்டி ஒன்று பயன்படுத்துங்க. பிழிஞ்சு வச்சிருக்கிற 9 தேசிப்பழ சாறையும் இதில் விட்டுக்கொள்ள போகிறேன். ஃபுல்லாக எல்லா எலுமிச்சப்பழ சாரும் உள்ளே விட்ட பிறகு இந்த வத்தலையெல்லாம் சாருக்குள்ளே மூழ்கிற மாதிரி நல்லா அமர்த்தி விடணும். ஊறுகால ஜூஸித்தன்மை இன்னும் வேணுமெண்டா நீங்கள் தேசிச்சாறு இன்னும் விட்டுக்கொள்ளலாம். இது மாதிரி இந்த வத்தல் மூழ்கிற அளவுக்கு தேசிப்பழ சாறு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ராவாக வேணுமெண்டா இன்னும் புழிஞ்சு விடலாம். இதில் நான் வத்தலோட எலுமிச்சம்பழ சாரும் 4 டீஸ்பூன் உப்பும் தான் சேர்த்துக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள், வறுத்த வெந்தய பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், கொச்சி இது மாதிரி எது வேணுமென்றாலும் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி சேர்க்குறதுண்டா மஞ்சள், வெந்தய பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாத்தையும் எலுமிச்சை பழ சாறில் விட்டு நல்லா கரைச்சா பிறகு இதில் விட்டுக்கொள்ளுங்க. நான் இந்த ஊறுகால உப்பு மட்டும் சேர்க்குறதால இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறேன். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இதை மூடி அப்படியே வைக்க போகிறேன். அடுத்த நாளுக்கு எடுத்து வெயிலில் காய வைக்க போகிறேன். வெயிலில் காய வைக்கும்போது இதில் இலையான ஏதாவது விழாமல் இருக்கிறதுக்கு மேலால் துணி கட்டி விட போகிறேன். எப்படி துணி கட்டுறதுன்னு பார்க்கலாம் இந்த பொட்டலுக்கு. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வத்தல் ஊறிடுது. இனி நான் இதை ஒரு துணி போட்டு கட்டி 4லேருந்து 5 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வைக்க போகிறேன். எலுமிச்சை பழ சாறு விட்டா பிறகு ஏன் வெயிலில் காய வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சை பழ சாறில் மற்றும் அதில் தோலில் இருக்கிற கசப்பு தன்மை ஒன்று இருக்குது. அந்த கசப்பு தன்மை இல்லாமல் போகிறதுக்காக தான் 4லேருந்து 5 நாளைக்கு வெயிலில் காய வைக்கிறது. நல்ல வெயில் இருந்ததால் இதே நேரம் மோர் மிளகாயும் போட்டிருந்தேன். மோர் மிளகாய் எப்படி செய்கிறேன்ற வீடியோ உங்களுக்கு வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மோர் மிளகாயையும் நான் மேலால் ஒரு நெட் பிரித்து தான் காய வைக்கிறேன். ஏனெண்டா ஏதாவது இலையான் பூச்சி விழுந்துதண்டா அநியாயமாக போயிடும். அதனால இப்படி காய வைக்கிறேன். சரியாக வெயிலில் வச்சு ஒரு 5 நாளைக்கு பிறகு எங்களோட இந்த ஊறுகாய் இப்படி இருக்குது. உங்களுக்கு இதை விட ஜூஸியாக வேணுமெண்டா இன்னும் தேசிப்பழ சாறு விட்டுக்கொள்ளுங்க. எனக்கு இது போதும். ஸோ இதை நான் அப்படியே இந்த பொட்டலோட மூடியை போட்டு 1.5லேருந்து 3 மாதத்துக்கு அப்படியே விட போகிறேன். அப்படியே விட்டு எப்படி இருக்குதுன்னு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இதே வீடியோவில் காட்டுறேன்டா இன்னும் நாள் எடுக்கும். ஸோ அதனால இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். வெயிலில் வைக்கிற 5 நாளும் நல்லா கலந்து விட்டுட்டு தான் காய வைக்கணும். அப்போ தான் உப்பு புளியெல்லாம் நல்லா பிடிக்கும். இப்போ நான் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி விட போகிறேன். ஒரு 1.5 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு இப்படியே விட்டுட்டு பிறகு சாப்பாட்டுக்கு எடுக்கலாம். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த சேனல் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, Tarsi.